ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மீன் குழம்பு ரெசிபி தாங்க. இதுக்காக கடாயை வச்சு வெந்தயம் தாளிச்சிட்டு தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு அதிலே உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் இல்லை 2 டம்ளர் விட்டுடுங்க. இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இந்த புளியோட கரைச்சலை சேர்த்திங்கன்னா இந்த குழம்பு ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ புளி கரைச்சல் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கூடி வந்துருச்சு. குழம்பு எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஓரமாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சங்கரா மீனை போட்டுருவோம். இப்போ இதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க போதும். மீன் நல்லா வெந்துடும். இதில் இருக்க கத்திரிக்காய், இந்த மிளகாலாம் வேறு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.